ஃபாலின் பட் அன்ஃபினிஷ்டு, broken பட் நாட் கான். ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கா. அப்ப கடவுள் அவகிட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, குழந்தைக்கு முடி வெட்டக்கூடாது, உன் குழந்தைக்கு முடிதான் பலம், இது ரெண்டு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. குழந்தை வளருது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிச்சு துரத்துறான். முடி நல்லா வளர்ந்து பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருப்பான். அவன் மனசுல ஒரு சின்ன வருத்தம் விழுந்துடுச்சு. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணலையாம். அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா. அவ தான் டெலிலியா. அவ லவ்வரும் கிடையாது, ஒய்ஃபும் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. அவ ஒரு பெஸ்டி. எப்பவுமே அவன் கூட சுத்திக்கிட்டே இருப்பா. ஒரு பொறுப்பும் கிடையாது. அப்போ வில்லன் வந்தான். அவனை கொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அப்போ டெலிலியாவை விலை பேசுறாங்க. 100 காசு தரேன், இந்த சிம்சோனோட உடம்புல எங்க இருக்கு சக்தி, எதை அழிச்சா அவன் சாவான், எனக்கு சொல்லித்தா, உனக்கு 100 காசு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. டெலிலியாவும் சிம்சோன் கிட்ட, ஏய் நீ எங்க அடிச்சா நீ சாவ? அவன் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ சங்கிலியால கட்டினா நான் செத்து போயிடுவேன்னு சொல்றான். உடனே அடுத்த நாள் அவனை சங்கிலியால கட்டி போடுறாங்க. அவன் ஆனா சாகல. அடுத்த நாள் அவ வந்து, நீ சங்கிலியால கட்டினா சாவுன்னு சொன்ன, சாகவே இல்லையே, என்ன ஒரு கயிறால கட்டினாவே செத்து போயிடுவேன்னு சொல்றான். அடுத்த நாள் அதே மாதிரி அவனை கயிறால கட்டுறாங்க. அப்பயும் அவன் சாகவே இல்லை. இவ உடனே அவன்கிட்ட வந்து அழுவுறா, புலம்புறா, தரையில விழுந்து பொறல்றா. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட, நீ எப்படி சாவ, உன்னுடைய சீக்ரெட் சொல்லவே மாட்டியா அப்படின்னு அழுவுறா. அவ அழுவுறத பார்த்து இவனுக்கு மனசு கேட்காம உண்மையே சொல்றான். என் முடியில தான் என் முழு சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சிம்சோன் உடனே டெலிலியாவோட மடியில படுத்து தூங்குறான். அவளும் அவனோட முடிய தடவி கொடுத்துட்டே இருக்கா. அவன் நல்ல சுகத்துல தூங்குறான். இப்போ அவனுக்கே தெரியாம டெலிலியா அவனோட முடிய 7ஆ பிரிச்சு மொட்டையை அடிச்சிடறா ஃபுல்லா. அவன் தூங்கி எழுந்து பார்த்தா டெலிலியாவை காணும். அவன் முடியும் காணும். அப்போ வில்லன்க வந்து அவனை ஒரு தூண்ல கட்டி வச்சிடுறாங்க. அவன் எல்லா சக்தியும் போன மாதிரி உணர்றான். அப்போ அவனோட கண்ணையும் நோண்டி எடுத்துடுறாங்க. கடைசியா அவன் கடவுளை நினைச்சு அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு வருந்துறான். அப்போ 2 தூணையும் நல்லா இழுத்து கோவப்படுறான். அப்போ தூணெல்லாம் கீழே விழுது. அங்க இருந்த வில்லன்களும் சேர்ந்து அவன் கூட செத்து போறாங்க. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அதிகம். கடவுள் சிம்சோனை மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வர்ஷா.